செய்வன திருந்தச் செய். நாம் செய்யும் காரியத்தை திருந்தச் செய்வோம். நாம் செய்யும் காரியத்தை திருந்தச் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற எந்த சிறு செயலானாலும் பிறர் அதில் குறை காணாதபடி செய்ய வேண்டும். மற்றவர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். எடுத்த காரியத்தை சிந்தாமல் சிதறாமல் சீராக முடித்திட அந்த வேளையில் முழு மனதுடன் ஈடுபட்டாலே போதும். காரியம் தானாகவே சிறப்பாக நடைபெறும். செய்யும் காரியத்தை திருந்தச் செய்வதே நம் முன்னேற்றத்திற்கான தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும், சமாளிக்க முடியாத சூழ்நிலையிலும் முழு மூச்சாக நின்று செய்ய வேண்டிய காரியத்தை முடித்து விடுவதே சிறப்பு. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆத்மார்த்தமாகவும் ஈடுபாட்டுடனும் செய்து முடிக்க வேண்டும். இதைத்தான் செய்வன திருந்தச் செய் என்று ஔவை கூறியுள்ளார். எந்த ஒரு செயலை செய்ய எடுத்துக்கொண்டாலும் அதற்கான முறைப்படி சரியாகவும் மிக நேர்த்தியாகவும் செய்வது நல்லது. மனதாலும் உடலாலும் முழு ஈடுபாட்டுடன் திறம்பட செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலையுமே வேண்டாம் வெறுப்பாக செய்தால் சரியாக வராது. விரும்பியே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேளையில் நாம் திறமையை முழுமையாக காட்ட முடியும். மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றும் மனிதனுடைய உழைப்பின் உயர்விற்கு உறுதுணையாக நிற்கின்றன. மனம் ஒன்றை தீவிரமாக நினைக்க அது சொல்லாக வெளிப்படுகின்றது. பின்பு அதுவே செயல் வடிவம் பெறுகின்றது. அந்த செயல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் ஏற்றமிக்கதாக இருக்க வேண்டும். நாம் சொல்கின்ற சொல்லும் பயனுடையதாக இருந்தால்தான் நாம் செய்கின்ற செயல் சிறக்கும். செய்கின்ற செயல் சிறக்க வேண்டுமானால் அந்த செயலை திருந்தச் செய்ய வேண்டும். அதாவது நாம் செய்கின்ற செயல் செம்மையாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை ஏன் எதற்காக செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தால் உந்துதல் தானாகவே கிடைக்கும். பெரிதாக இலக்குகளை அமைத்துக் கொள்ளாமல் சிறிய இலக்குகளாக பிரித்து செயல்படுவது நல்லது. அப்படி செய்வது சுலபமாக இருப்பதுடன் ஒவ்வொரு சிறிய இலக்கையும் அடையும் பொழுது உந்துதல் அதிகரிக்கும். அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகரிக்கும். ஆனால் ஒரு சிலரோ ஒரு காரியத்தை எடுத்தால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற அவசர கதியில் ஏதோ தானோவென்று தப்பும் தவறுமாக ஒழுங்கின்றி செய்து முடிப்பார்கள். இதனால் அவர்களுக்கு திருப்தி ஏற்படாது. அந்த காரியத்தை அவர்களிடம் ஒப்படைத்தவருக்கும் அதிருப்தி ஏற்படும். ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியாது என்று தோன்றினால் அதை தொடங்காமலே விட்டுவிடுவது நல்லது. தொடங்குவதற்கு முன் அதை பற்றி ஆராய்ச்சி தேவை. தொடங்கிய பின்னரோ அதை எப்படி நல்ல முறையில் முடிப்பது என்பதில் தான் முழு கவனமும் இருக்க வேண்டும். அத்துடன் இறுதி வரை அதன் மீது உள்ள ஆர்வத்தையும் குறைத்துக் கொள்ளக்கூடாது. அப்பொழுது தான் நாம் தொடங்கிய செயல் நல்ல முறையில் முடிவடையும். எதுவுமே நேர்த்தியாக செய்யும் பொழுதுதான் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும், பிறரை திரும்பி பார்க்க வைக்கும், பாராட்ட வைக்கும். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். அதனால் தான் காலத்தால் அழியாத ஔவையின் அமுத மொழியான செவ்வன திருந்தச் செய் போன்ற அமுத மொழிகள் காலம் கடந்தும் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு செயலிலும் ஒழுங்கு நேர்த்தி இருந்தால் அனைவராலும் திரும்பி பார்க்க வைக்கும். பலரின் கவனத்தை ஈர்க்கும் சக்தி இதற்கு உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.